வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களின் தொழிலைப் பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 6ஆம் வீட்டில் சூரியன், ராகு, சுக்கிரன் ஆகியோரின் தாக்கத்தால் உங்கள் எதிரிகள் சிலர் உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் பணியிடத்தில் உங்கள் குணத்தை சேதப்படுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் குருவின் பார்வை உங்கள் 11வது, முதல் மற்றும் 3வது வீடுகளில் இருக்கும். எனவே சரியான புத்திசாலித்தனத்துடன் பொருத்தமான தேர்வுகளைச் செய்வதன் மூலம் உங்கள் எதிரிகளை பயமுறுத்தவும் உங்கள் வேலையை மிகவும் திறம்பட வெளிப்படுத்தவும் முடியும். தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். குரு மற்றும் புதன் 7வது வீட்டில் இருக்கும் மற்றும் மாத தொடக்கத்தில் சாதகமான பலன்களை வழங்கத் தொடங்கும். 7வது வீட்டில் சனியின் முழு அம்சம் இருக்கும். நீங்கள் சரியான முறையில் ஒழுக்கமாக இருந்தால் வணிகத்தில் நல்ல வெற்றியை உங்களுக்கு வழங்கும். 5ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படும். உங்கள் கவனம் கல்வியில் குறைவாகவும் மற்ற விஷயங்களில் அதிகமாகவும் இருக்கும். இதில் தேவையான நோக்கங்களை அடைவதில் நீங்கள் பின்தங்கிவிடும். கடின உழைப்பில் கவனம் செலுத்துவதன் மூலமும் உங்கள் செறிவை அதிகரிப்பதன் மூலமும் நீங்கள் தொடங்க வேண்டும். மறுபுறம் பொறியியல் தலைப்புகளுக்கு தயாராகும் இளைஞர்கள் மிகச் சிறந்த முடிவுகளை அடைய முடியும். ஜாதகத்தின் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் 2ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பரஸ்பர தொடர்புகளை மேம்படுத்துவதில் கை கொடுக்கும். இருப்பினும் 23ஆம் தேதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சில மன அழுத்தம் மற்றும் தகராறு ஏற்படலாம். ரியல் எஸ்டேட் வாய்ப்பு அல்லது வீடு கட்டுவது பற்றி சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதற்காக நீங்கள் கவலைப்படுவீர்கள் மற்றும் குடும்ப சூழ்நிலை விரோதமாக இருக்கலாம். செவ்வாய் மற்றும் சனி எதிர்கிரகங்கள் உங்கள் 5வது வீட்டில் வசிப்பதன் மூலம் உங்கள் காதல் விவகாரங்களில் இருந்து உங்களை அகற்ற முயற்சிப்பார்கள். இந்த 2 கிரகங்களும் உங்கள் உக்கிரமான உறவை மோசமாக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்லது அல்லது எதிர்மறையான எதையும் பேசுவதைத் தவிர்க்க மாட்டீர்கள். உங்கள் காதலியின் நடத்தையைப் பற்றி நீங்கள் பயங்கரமாக உணரலாம். 7வது வீட்டில் குரு மற்றும் புதன் உங்கள் வாழ்க்கை துணைக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் அறிவையும் ஞானத்தையும் தருவார்கள். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். வீட்டில் மற்றும் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு சரியான முறையில் செயல்படுவீர்கள். இது உண்மையில் உங்களுக்கு உதவும் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பு மற்றும் பாச உணர்வுகளை வலுப்படுத்தும். 5ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாயும் சனியும் உங்களின் 11ஆம் வீட்டை தெளிவாக பார்ப்பதால் வருமானம் உயரும். பணம் உங்களுக்கு விரைவாக வந்து சேரும். குரு உங்களின் முதல், 3வது மற்றும் 11ஆம் வீடுகளையும் பார்வையிட்டு உங்கள் வருவாயை அதிகரிக்கும். உங்கள் தினசரி வருமானம் போதுமானதாக இருக்கும். இது உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அனுமதிக்கிறது. 5ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் பெயர்ச்சிப்பதால் வயிற்றுக் கோளாறுகள், வளர்சிதை மாற்ற பிரச்சினைகள் அல்லது செரிமான அமைப்பு சீரழிவு போன்றவற்றால் நீங்கள் பாதிக்கப்படலாம். பரிகாரம்: தினமும் ஸ்ரீ சுக்தத்தை ஜபிக்க வேண்டும்.